கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏசாயா 66 அதிகாரம் 13 வசனத்திலே, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் உங்களை தேற்றுவேன். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம், நான் உங்களை தேற்றுவேன். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆலயத்துக்கு புறப்படுங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களை தேற்றுவான். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். இந்த சூழ்நிலையிலே வாக்குத்தத்தம் கேட்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். ஒருவேளை பலவிதமான சூழ்நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை தேற்றுவார். அது எந்த சூழ்நிலையும் சரி. மனுஷனால் கைவிடப்பட்டிருக்கலாம், குடும்பத்தால் கைவிடப்பட்டிருக்கலாம், சில குடும்பத்தில் தாயும் தகப்பனும் இல்லாமல் இருக்கலாம், சில குடும்பத்திலே நான் உண்மையிலே தனிமையாக வாழ்கிறேன், நான் திக்கற்ற பிள்ளையாக வாழ்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு எல்லாரும் இருக்கிறாங்க ஆனாலும் நான் தனிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு வேளை இணைந்திருந்தால், ஒருவனை அவன் தாய் மட்டும்தான் தேற்ற முடியும். சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்மளை தேற்றுறது யாருன்னா தாய். நம்ம முகத்தை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கள் அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு முன்பாக ஃபோனில் கூப்பிடுவாங்க, சாப்பிட்டியா, பணம் இருக்கா, வீட்டில் மனைவி வீட்டு இருக்கா, பிள்ளை வீட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு தாய் மட்டும்தான் தான் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. அதே போல நான் உங்களை தேற்றுவேன் என்கிறார். இந்த புதிய நாளுக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் உங்களை தேற்றுவேன். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. தேவகுமாரனா வெளிப்பட்டீங்க அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரை உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் புதிய நாளுக்காக இணைந்திருக்காங்களோ இந்த புதிய நாளை காண கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் 24 மணி நேரம் நீங்க எங்க கூட இருக்கணும்ப்பா. நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அப்ப அந்த வாக்குத்தின்படி உங்க பிள்ளைகளை நீங்க தேற்ற போற கிருபைக்காக நன்றி. புதிய ஏற்பாட்டிலே தேற்றுவாளன் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லாருக்கும் தேற்றுவாளனை தந்திருக்கிறீங்கப்பா. உங்க கரத்துல இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இந்த ஆசிரியங்க ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க, உம்முடைய கிருபையால் நிரப்புங்க, உம்முடைய ரத்த கோட்டைகள் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவனோட வாழ்க்கையில என்னென்ன தேவையோடு அப்பா போராடி கொண்டிருக்கிறாங்களோ இந்த நாளிலும் ஒரு மாற்றத்தை கட்டடுங்க. சகல காலத்தில் கத்தர் கூட ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய இதோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.